ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரிச்சாக ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப டேஸ்ட்டான இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பேபிகார்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், பேபிக்கான இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பேபிக்கான ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, அளவாக சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இப்போ கலந்து வச்சுருந்த பேபிகார்ன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் அப்படியே பெரட்டி விடுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியாக பேபிகார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேபிகார்னையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிரீன் கேப்சிகம் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த 3 சாஸுமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாஸுங்க. இந்த சாஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க்கை கொடுக்குறேங்க. நீங்கள் வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பேபிகார்ன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேபிகார்னை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் எல்லாம் இந்த பேபிகார்ன் கூட நல்லா செய்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பேபிகார்ன் நல்லா சாஸ் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக அந்த சாஸ் எல்லாம் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே கொரியண்டர் லீஃபோட ஸ்டெம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பேபிகார்ன் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அவாய்ட் பண்ணாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த பேபிகார்ன் மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தாங்க ஆட் பண்ணணும். அது எனக்கு கிடைக்காதனால நான் இன்றைக்கி கொரியண்டர் லீஃபோட ஸ்டெம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கொரியண்டர் லீஃபோட ஸ்டெம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் சேர்ந்த டேஸ்ட்டில் இந்த கிறிஸ்பியான பேபிகார்னையும் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த பேபிகார்ன் மஞ்சூரியனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.